அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் கடகம் ராசிக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளும் பிரிவுகளும் தனிமையும் ஏன் என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது காதலும் கல்யாணமும் என்ற தலைப்பில் இந்த பதிவை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த கடகம் ராசிக்கு அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்குது. இந்த அஷ்டமத்து சனி குறிப்பாக எந்த விஷயத்தை பாதிக்கும், யாரை பாதிக்கும்? எல்லாரையுமே பாதிச்சிடாது. கடகராசிக்காரங்கள் பல கோடி பேர் இருக்காங்க. எல்லாருக்குமே திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்னு கிடையாது. யாரை பாதிக்கும் என்பதை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் குறிப்பாக திருமண வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகளே இல்லைனா கூட ஏதோ ஒரு காரணத்தினால பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை, சரியான தாம்பத்தியம் இல்லை, ஏதோ ஒரு மகிழ்ச்சியற்ற வாழ்க்கை, அதாவது எல்லாம் இருந்தும் ஏதோ ஒன்று இல்லை அப்படின்ற ஒரு ஏக்கம் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒன்று இல்லை அப்படின்ற ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக பணம் காசு எல்லாமே இருக்குது, ஆனாலும் மகிழ்ச்சி இல்லை என்ற ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும். அதாவது சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க மெல்லவும் முடியல, மெழுங்கவும் முடியல அப்படின்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. தொண்டையிலேயே நிற்கிது, அதுபோல் விட்டு விலகவும் முடியல, பின் தொடரவும் முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை. இது குறிப்பாக யாருக்கு இந்த மாதிரி இருக்குன்னா, இந்த கடகம் ராசியில் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் கடுமையாகவே இருக்குது இந்த ஆண்டு. அதாவது இந்த ஆண்டுன்னா கடந்த ஆண்டுலேருந்தே நான் சொல்கிறேன். 2023 ஏறத்தாழ ஏப்ரல் மே மாதத்திலிருந்தே இப்போ வரலுமே இந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பர்டிகுலராக திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை. எல்லாருக்கும் கிடையாது, யார் பாதிப்பாங்கன்றதான் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க தனிமை தான் பெரிய அளவுக்கு வாட்டக்கூடியதாக இருக்குது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சண்டையே இல்லை, ஆனாலும் ஹஸ்பண்டுக்கு வேற ஒரு ஊரில் ஜாப், ஒய்ஃப் தனியாக இருக்காங்க. கடகம் ராசி அப்படின்னு வச்சிங்களேன். ஒருத்தர் கடகம் ராசினா அந்த பர்டிகுலர் பர்சன் கடகம் ராசியில் இருக்கிறவர் தனியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. அதே போல் பார்த்தீங்கன்னாக்க பக்கமே இருந்தால் கூட மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை, சண்டை சச்சரவுகள், ஏதோ ஒரு மனஸ்தாபங்கள். சில பேருக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கடந்த காலங்களிலேயே பிரிவுகள் ஏற்பட்டு தனிமையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஃபீலிங்ஸு பற்றி நான் சொல்லணுன்னாக்க எனக்கு பிடித்த ஒரு கவிதை வரிகள் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். மூண்ட சருகுகள் முன்னமர்ந்து குளிர்காயும் வைகரிகளில் ஒற்றையாளாய் தீ தள்ளுவேன், காற்றில் திரியும் ஒற்றை சிட்டே எனக்கான ஆறுதல் பாடலை பாடும் என்ற கவிதை வரிகளை நான் இப்போ நினைவு கூர்றேன். இந்த கவிதை வரிகள் போல தான் பார்த்தீங்கன்னாக்க கடகம் ராசியில் இருக்கக்கூடியவர்களுடைய சில பேருடைய வாழ்க்கை, திருமண வாழ்க்கை இப்படி இருந்துகிட்டு இருக்குது. ஏன் இதெல்லாம் இருக்குது? எந்த ராசிக்காரங்ககிட்டேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க காதலோ அல்லது நட்போ அல்லது அப்ரோச்சஸோ திருமண வரன்களோ வரும், அதனால் பாதிப்பு உண்டா, நன்மைகள் உண்டா என்பதை பற்றியும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். இந்த கடகம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் 4ஆம் பாவகம். இந்த வீட்டின் அதிபதி சந்திரன். இந்த கடகம் ராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னாக்க, அதாவது சந்திரன் வளரும் தேயும் தன்மை கொண்டது போல் இவர்களுடைய மனமும் பார்த்தீங்கன்னாக்க ஹாப்பியாக ஒரு 15 நாள் இருக்கும், சேடாக ஒரு 15 நாள் இருக்கும். அதாவது உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. நிறைய ட்ராவலிங்கை விரும்புவாங்க. இவங்க விரும்பலனா கூட சில நேரங்களில் இவங்களுக்கு பயணங்கள் இயற்கையாகவே அமைஞ்சிட்டு இருக்கும். அதாவது அலைச்சலோடு வேலை பார்க்கக்கூடிய தொழிலாகவே இருக்கும். ஒரு மார்க்கெட்டிங்கு, சேல்ஸு, அல்லது பார்த்தீங்கன்னாக்க ஒரு ட்ராவலிங் பண்ணி போயிட்டு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறது, திருப்பி ஈவினிங்கான ட்ராவல் பண்ணி வர்றது, இந்த மாதிரி நிறைய ட்ராவல் இவங்க லைஃப்பில் அமைஞ்சிக்கிட்டே இருக்கும். சந்திரன் என்பது பயண கிரகம். அதனால் பார்த்தீங்கன்னாக்க ட்ராவலிங்கை விரும்புவாங்க. அதே சமயத்தில் தாயார் மேலே மிகுந்த பாசமும் வச்சுருப்பாங்க. தாயார் என்றால் உயிர், அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருப்பாங்க. தந்தையுடன் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இவர்களுக்கு இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா தந்தையால் நன்மைகள் உண்டு, ஆனால் தாயார்கிட்ட காட்டுற அந்த அஃபெக்ஷன், அட்டாச்மெண்ட் தந்தையோடு இருக்காது, கொஞ்சம் கேப் இருக்கும். அதே போல் இவர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் பேச்சில் நறுக்கு தெரிந்தார் போல் பேசிடுவாங்க. யாரையும் யோசிக்கலாம் மாட்டாங்க, பெரிய ஆள் சின்ன ஆளுன்னெலாம் யோசிக்க மாட்டாங்க. நறுக்கு தெரிந்தார் போல் பட்டு பட்டுன்னு பேசிடுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னாக்க உடன் இருப்பவர்கள் இவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் மறைமுக எதிரிகளாக இருப்பாங்க. ஒருத்தர் இவங்க கூடவே ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னாக்க ஏதோ ஒரு காரணத்தில் அவங்க இவங்களுக்கு ஒரு நேரத்தில் எதிரிகளாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. மறைமுக எதிரிகளாகவே மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த கடகம் ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க தாய் மேலே அதிக பாசம்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால்
இந்த 4ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் தான் அதே 11ஆம் அதிபதியாக வராரு. இந்த கடகம் லக்னமாகவே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னாக்க, கடகம் ராசி கடகம் லக்னமாகவே இருக்கிறீங்க, அல்லது வேற ஒரு ராசி அல்லது கடக லக்னமாக இருக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு இது பொருந்தும். ஏன்னா 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் பாதகாதிபதி, சுக்கிரன் பாதகாதிபதி. அதே பாதகாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் தான் 4ஆம் அதிபதி. இவர்களுக்கு வீடு வாகன வசதிகள் எல்லாம் அமைஞ்சிரும், உயர்கல்வி அமையும், அழகான அதாவது தனக்கு இணையான துணையும் அமையும். ஆனால் துணையோட மகிழ்ச்சியாக இருக்க முடியுமான்னா அதுதாங்க பிரச்சனையே. அங்கே தான் கேள்விக்குறியாகவே இருக்குது, பிரச்சனையோடு இருக்குது, சண்டை சச்சரவுகளோடு இருக்கும். அதற்கு பார்த்தீங்கன்னாக்க இவருடைய தாயாருக்கும் ஒரு பங்கு உண்டு. அதாவது தாயாரால் கூட இவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகள், சச்சரவுகள், ஏதோ ஒரு வகையில் பிரிவுகள் இதெல்லாம் கூட ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு என்பதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இப்போ நம்ம எந்தெந்த ராசிக்காரர்கள்கிட்டேருந்து இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்ரோச்சஸ் வரும் அப்படின்ற விஷயத்த பார்க்கலாம். அந்த அப்ரோச்சஸ் நண்பர்களாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம், காதலனாக இருக்கலாம், அல்லது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வகையில் ரிலேஷன்ஷிப்போ அல்லது உறவுகளாகவோ கூட இருக்கலாம். அவங்களால சில நன்மைகளும் உண்டு, சில தீமைகளும் உண்டு, மன உளைச்சல்களும் உண்டு. அந்த வகையில் கடகம் என்பது நீர் ராசி. இந்த நீர் ராசியை ஈர்க்கக்கூடிய சக்தி நிலம் ராசிக்கு உண்டு. ஸோ நிலம் ராசி எதெல்லாம்னாக்க ரிஷப ராசி, கன்னி ராசி, மகரம் ராசி. இந்த 3 ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நண்பர்களாகவோ உறவுகளாகவோ அல்லது காதலியாகவோ அல்லது காதலனாகவோ அல்லது கணவனாகவோ அல்லது மனைவியாகவோ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இவர்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்பிங் இருக்கும், இவர்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இவர்களால் நன்மைகள் உண்டு. அதே போல் குறிப்பாக வாழ்க்கை துணைவராக இந்த மாதிரி ராசிகளில் உங்களுக்கு இருக்கிறாங்கன்னா அவர்களால் மன உளைச்சலும் உண்டு, மன வருத்தங்களும் இருக்கும். பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு 7 சனி மற்றும் அஷ்டமத்து சனி காலகட்டத்தில் தான் அவனுடைய கர்ம வினைகள்லாம் கழியக்கூடிய காலகட்டம்னு நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்குது. இந்த அஷ்டமத்து சனி காலகட்டத்தில் உங்களுடைய கர்ம வினைகள்லாம் கழியுது அப்படின்னு தான் அர்த்தம். சரி, என்னதான் எனக்கு கர்ம வினை அப்படின்னாக்க, இப்போ யாரெல்லாம் இந்த அஷ்டமத்து சனி காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள், பிரிவுகள் ஏற்படுது, தனிமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னாக்க, குறிப்பாக உங்களுடைய சுய ஜாதகம் தான் இங்கே முக்கியம். உங்களுடைய சுய ஜாதகம் கடக லக்னமாகவே இருக்கீங்க. 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்று 3ஆம் பாவகத்தில் இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல ராகு அல்லது கேது அல்லது சூரியன் அல்லது செவ்வாய் போன்ற கிரகங்கள் இருக்குன்னு வச்சிங்களேன், அதுதான் கலசர தோஷம். 7ஆம் அதிபதி 3ஆம் பாவகத்தில் இருந்து 7ஆம் பாவகம் கெட்டு இருந்தாலோ அல்லது 7ஆம் அதிபதி 10ஆம் பாவகத்தில் இருந்து 7ஆம் பாவகத்தில் பாவகிரக தொடர்புகள் இருந்தாலும் அது கலஸ்தர தோஷம் தான். இப்படி கலஸ்தர தோஷம், தார தோஷம் உள்ளவர்கள் அவர்களுக்கு இந்த பிரிவுகள் ஏற்படும். இது நிரந்தர பிரிவா அல்லது தற்காலிக பிரிவா அப்படின்னாக்க, இப்போ 7ஆம் பாவாதிபதியாக வரக்கூடியவர் சனின்னு வச்சிங்க. இந்த சனி பகவான் வக்கரம் ஆயிட்டாரு அல்லது நீச பங்கமானாலையும் அவர்களுக்கு இருதாரத்தை ஏற்படுத்தும். அதாவது மேஷத்தில் சனி இருக்கிறாருன்னு வச்சிங்களேன், அங்கே செவ்வாயும் அங்கே இருக்கிறாரு அல்லது செவ்வாய் விருச்சிகத்திலிருந்து ஆட்சி பெற்று இருக்காருன்னா அந்த சனி நீச பங்கம், அல்லது அந்த இடத்துல வக்கரமானாலும் நீசபங்கம் தான். அப்படி 7ஆம் அதிபதி வக்கரம் பெற்றோ அல்லது நீசபங்கம் பெற்றோ இருந்தால் கூட அவர்களுக்கும் இருதாரம் ஏற்படுது. அதில் விதிவிலக்குகளும் இருக்குது. என்ன விதிவிலக்குன்னாக்க, அந்த 7ஆம் பாவகத்துக்கு பாப தொடர்புகள் இல்லாமல் சுப தொடர்புகள் இருக்கும் பட்சத்தில் குருவோட பார்வை, இந்த லக்னம் கடக லக்னம்னு வச்சிங்களேன், அந்த கடக லக்னத்துக்கு யோகாதிபதி குருவோட பார்வை 7ஆம் இடத்துக்கு இருக்குது, அல்லது 7ஆம் இடத்துல குருவே இருக்கிறாரு, அல்லது அந்த வக்கரம் பெற்ற சனி பகவான் 3ஆம் பாவகத்தில் இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போது உங்கள் ராசி லக்னத்துக்கு கடக லக்னத்துக்கு 3ஆம் இடம் கன்னி, அந்த இடத்துல சனி உட்காந்து வக்கரமாக இருக்கிறாரு. அந்த சனிக்கு குருவோட பார்வையோ குருவோட சேர்க்கையோ இருக்குன்னு வச்சிங்களேன், அப்படிப்பட்டவர்களுக்கு தற்காலிக பிரிவோடு போயிடும், சச்சரவுகளோடு இருந்து தற்காலிக பிரிவாக வரும். அதே போல் வாழ்க்கை துணைவருக்கு அதே மாதிரி இருக்குன்னாக்க பிரச்சனை கிடையாது, கண்டிப்பாக மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்பெல்லாம் கூட உண்டு பிரிஞ்சு இருந்தீங்கனாக்க. ஆனால் 2 பேருக்கும் பாவ கிரகத்தோட தொடர்பு 7ஆம் பாவகத்தில் இருந்து 7ஆம் அதிபதியும் கெட்டு இருந்தாக அதுதான் கலசர தோஷம். அப்போது அவர்களுக்கு பிரிவுகள் கண்டிப்பாக உண்டு. 2ஆம் தாரம் வரணும் அப்படின்னாக்க அந்த 2ஆம் தாரத்தை நோக்கி தான் நம்மளுடைய வாழ்க்கை நகரும். தோஷங்கள் இல்லாமல் பிரிஞ்சிருக்கீங்க, 2 பேருக்குமே எந்த தோஷமும் இல்லை, அஷ்டமத்து சனி தான் நடக்குது. ஆனால் தசாபுக்தி செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க 6ஆம் அதிபதியோட தசாபுக்தியோ அதாவது அல்லது 6ஆம் பாவகத்தில் ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகத்தோட தசாபுக்தியோ இப்போ நடக்கும், அல்லது 8ஆம் பாவகம் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் தசாபுக்தி நடத்தும் இப்போது. ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு
இந்த அஷ்டமத்து சனி காலகட்டம் முடிந்த பின்பு சேர்றதுக்கான வாய்ப்புகள் வரும். தசா புக்தி சரியில்லை, இந்த புக்தி கூட சில பேருக்கு சரியில்லாமல் இருக்கும். தசா நல்லா இருக்கும், புக்தி சரியில்லாமல் இருக்கும். இந்த நேரத்தில் அஷ்டமத்து சனி நடக்குதுனாக அவர்களுக்கும் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவுகள்லாம் ஏற்பட்டிருக்கும். அந்த பிரிவுகள் என்பது தோஷம் இல்லை, 2 பேருக்குமே சுத்த ஜாதகம்னா கண்டிப்பாக சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் ஒருத்தருக்கு சுத்த ஜாதகம், ஒருத்தருக்கு கலசர தோஷம் இருக்குது அப்படின்னாக்க அவர்களுக்குமே கூட சேரத்துக்கான சான்சஸ் இருக்குது. அந்த காலகட்டம் முடியணும். தசாபுக்தி நன்றாக நடக்கும் பட்சத்தில் சப்போஸ் கலசர தோஷம் உள்ள இருக்குது, நல்ல தசாபுக்தி யோக தசாபுக்தி நடக்குதுனாக்க இந்த அஷ்டமத்து சனி முடியும் போது நீங்கள் மீண்டும் சேரத்துக்கான வாய்ப்பு உண்டு. ஒரு பரிகாரத்தின் மூலம் இதை நம்ம என்ன பண்ணலாம், நிவர்த்தி பண்ணலாம். ஏதோ ஒரு கோவிலில் போயிட்டு நீங்கள் ஏற்கனவே மீண்டும் ஒரு தாலி கட்டிக்கிட்டு ஏற்கனவே கட்டின தாலியை கழட்டி உண்டியில் போட்டு ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போட்டு வர்றது கூட இந்த தோஷத்துக்கு நிவர்த்தி ஆகும். ஒருத்தருக்கு மட்டும் 2 தாரம் இருக்குது, இன்னொருத்தருக்கு இல்லை சுத்த ஜாதகம் தான், சண்டை போட்டு தற்காலிகமாக தான் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாக்க இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் வீட்டில் சேர்ந்த பின்னாடி வாழைக்கன்று 2 நட்டு அதுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு வரலாம். கந்த சஷ்டி கவசத்தை டெய்லி படிச்சுட்டு கூட வரலாம் 2 பேருமே. அதெல்லாம் உங்கள் கணவன் மனைவி வாழ்க்கையில் ஒற்றுமையை ஏற்படுத்தும், பிரிவுகளை ஏற்படுத்தாது, பிரச்சனைகளை குறைக்கும். ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் பாயிண்ட் இருக்குது. ஆனால் 2 பேருக்குமே தோஷம் இருக்குது அப்படின்னாக்க பிரியறதை தவிர வேறு வழி இல்லை, அதுக்கு சுப தொடர்புகளும் இல்லை அப்படின்னாக்க பிரியக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கு இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த அஷ்டமத்து சனி காலகட்டத்தில் பிரிவுகளும் தனிமையும் பிரச்சனைகளுமாகவே இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு 2ஆம் தரம் வருது அப்படின்னா அது எப்போ நடக்கும் அப்படின்னாக்க, இப்போ உதாரணமாக நீங்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னாக்க உங்களுக்கு ஏப்ரல் மாதம் வரலும் பார்த்தீங்கன்னாக்க வரன்கள் செகண்ட் மேரேஜுக்கே கூட நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த செகண்ட் மேரேஜுக்கான வரன்கள் அமையாமல் இருக்கும். அல்லது ஃபஸ்ட்டு மேரேஜுக்கே கூட நீங்கள் இப்போ வரன்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அந்த வரன்கள் வந்து போகுமோ தவிர ஆனால் உங்களுக்கு செட் ஆகக்கூடிய வரன்கள் வராமல் இருக்கும். ஃபஸ்ட்டு மேரேஜுக்கே கூட சொல்கிறேன், செகண்ட் மேரேஜுக்கும் அதே மாதிரி தான். பூசம் நட்சத்திரத்தில் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்க இதே காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையில் ஒரு டிஸ்டன்ஸ் இருந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நல்லா பேசினவங்க கூட பார்த்தீங்கன்னாக்க உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க. அதாவது காதல் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணாமூச்சி காட்டக்கூடியதாகவே இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஆனால் பணம் வருமா அப்படின்ற முக்கியமான பாயிண்ட்டும் நான் சொல்லிடுறேன். ஆனால் ஆக்சுவலி இந்த டாபிக் காதலும் கல்யாணம் தான். ஆனாலும் இந்த அஷ்டமத்து சனி ஒரு நன்மையும் கொடுக்கும், உங்களுக்கு பணத்தை ஏதோ ஒரு வகையில் கொடுக்கும். திடீர்னு தனவரவெல்லாம் உண்டு. இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கூட ஒரு நாளைக்கு யூஸ்வலாக 10,000 சேல்ஸ் ஆகுதுன்னா திடீர்னு ஒரு 5,000 எக்ஸ்ட்ரா ஒரு 15,000 சேல்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு, அதனால் லாபங்கள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறீங்க அல்லது ப்ரைவேட்டில் இருக்கிறீங்கன்னா கூட அடிஷ்னலாக ஏர்னிங் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்கம் வரக்கூடிய காலகட்டமாகவும் இதே அஷ்டமத்து சனி காலகட்டத்தில் ஈவன் பூசம் நட்சத்திரமாக இருக்கட்டும் அல்லது இதே ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் எக்ஸ்ட்ரா ஏர்னிங்லாம் வரும். ஆனால் ஃபேமிலி லைஃப்பில் கொஞ்சம் பிரச்சனைகள் அவர்களுக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். சரி, இந்த சனி பகவானை பொறுத்தவரை 8ஆம் பாவகத்தை விட்டு விலகும் போது இந்த பிரச்சனைக்கு தீர்வு வரும். அதாவது தோஷம் இல்லாதவங்களுக்கு, தோஷம் இருக்கிறவர்களுக்கு இதே காலகட்டத்தில் பிரிவுகள் ஏற்பட்டு மறுமணம் போன்ற விஷயத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் என்பது தான் முக்கியமான ஒரு விஷயம். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். இதன் மூலம் சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.